Jazzy Aroma. Hello friends, இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறது Cooku with Comaliல Pavithra செஞ்ச Chettinadu Chicken மசாலா தான். அது எப்படி செய்யலாம்ங்கறதை இப்ப பார்க்கலாம் வாங்க. Chettinadu Chicken மசாலா செய்யிறதுக்கு ஃபர்ஸ்ட் நாம சிக்கனை ஊற போடணும். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்துர்க்கறேன். அத உப்பு மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். எலும்புள்ள சிக்கன் தான் எடுத்துர்க்கேன். இப்போ இந்த சிக்கன்ல ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்தாலே போதும், ரொம்ப அதிகமா சேர்க்க வேண்டாம். நம்ம சேர்த்துக்கிற தயிர் ரொம்ப புளிப்பாவும் இருக்க கூடாது. இந்த தயிர் சேர்க்கறதால சிக்கன் ரொம்ப சாஃப்ட்டா வேகும். அதுக்காக சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கனுக்கு தகுந்த அளவுக்கு நீங்க உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தயிர், உப்பு, மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்தாச்சு இல்லையா? இது எல்லாத்தையும் நல்லா சிக்கனோட நல்லா blend ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் ஒரு மூடியை வச்சு மூடி ஒரு 10 நிமிஷம் ஊறினாலே போதும். அந்த டயத்துல நம்ம சிக்கனுக்கு தேவையான மசாலாவை வறுக்கலாம். அதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேனை வைங்க. பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நான் 3 பட்டை, அதுக்கப்புறம் 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரே ஸ்டார் அனீஸ் எடுத்துருக்கிறேன், அதாவது நட்சத்திரப்பூ, அப்புறம் கல்பாசி, சோம்பு, ஜீரகம், இது எல்லாத்தையும் எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் பேன்ல போட்டுக்கோங்க. இப்போ நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா விதை எடுத்துருக்கேன். அதோட ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. மிளகு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த செட்டிநாடு சிக்கன் மசாலால ஒரு சீக்ரெட் இன்கிரிடியன்ட் சொல்ல போறேன். அதுதான் நான் கையில வச்சிருக்கிற இந்த துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும். என்னடா துவரம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்க்கன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா இதை சேர்த்து செஞ்சு பாருங்க. உண்மையிலேயே டேஸ்ட் சூப்பரா இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்ல மசாலா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. இந்த துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்க்கறதால தனியால உள்ள ஒரு கசப்பு தன்மை லைட்டா இருக்கும் இல்லையா? அது இல்லாம ஆக்கிரும். அதே சமயம் நம்மளுக்கு கிரேவியும் நல்லா திக்கா கிடைக்கும். இந்த பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமா வறுத்துறணும். நல்லா க்ளோஸ்அப்பாவே காமிக்க பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துட்டு தனியா ஒரு பிளேட்ல ஆற வச்சிருங்க. இப்போ ரெண்டாவது நம்ம வறுக்க வேண்டியது தேங்காய் பூ அரை கப் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? அதை இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். தேங்காய் இதுல பொன்னிறமா வறுக்கிறதுல தான் நம்மளுக்கு மசாலாவோட டேஸ்டே இருக்கு. நல்லா பொன்னிறமா வறுக்கணும். இப்போ தேங்காவோட கொஞ்சம் போல கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த கருவேப்பிலையும் ஒரு சீக்ரெட் இன்கிரிடியன்ட் தான். இதை சேர்த்து பண்ணும்போது அந்த செட்டிநாடுக்கான ஒரு ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். இந்த வீடியோ பார்க்குற யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் எங்களுக்கும் புது வீடியோக்கள் போடணுங்கிற ஒரு ஆர்வமும் இருக்கும். நீங்க எங்களை என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். அதனால ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ பாருங்க, நம்மளுடைய தேங்காய் பூ நல்ல பொன்னரமா வறுத்தாச்சு. இந்த அளவுக்கு வறுபடணும். இந்த அளவுக்கு வறுத்தா தான் நம்மளுக்கு கிரேவியோட கலரும் கிடைக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும். அதனால இந்த அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச மசாலா இருக்குல்ல, அதோட இதையும் சேர்த்து நல்லா ஆற வச்சிருங்க. இப்போ நாம மூணாவதா என்ன வறுக்கணும்னா சின்ன வெங்காயம் தான் வறுக்க போறோம். அதுக்கு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. ஒரு பேனை வைங்க. பேன் சூடானதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். அது இப்போ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பொன்னிறமா வதக்கணும். அதனுடைய மேல்பாகம் எல்லாம் நல்லா கருக வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். அப்பந்தான் இந்த சிக்கன் செட்டிநாடுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் டெக்ஸ்சரும் கிடைக்கும். இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமா வதக்கி எடுத்து வச்சிடணும். இதை தனியா வதக்கி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் ஆற வச்சுட்டு லைட்டா ஒண்ணும் பதியமா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து ஆற வச்ச மசாலா நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஆறின இந்த மசாலா மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு நல்லா பவுடர் பதத்துல அரைச்சு எடுத்து வச்சுக்கணும். தண்ணி சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்க்காம பவுடர் பதத்துல அரைச்சிக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடராகவும் வேண்டாம், ரொம்ப கரகரப்பாவும் வேண்டாம். மீடியமா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரை மூடிட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்மளுடைய மசாலா சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இந்த அளவுக்கு நம்ம அரைச்சா போதும். பாருங்க, இப்போ மசாலா வாசமே ரொம்ப தூக்குதுங்க. சூப்பரான வாசனை நல்லா இருக்கு. இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்து வச்சதுக்கு அப்புறம் ஒரு ஓரமா எடுத்து வச்சிருங்க. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு நான் ஒரு வெங்கல கடாய் தான் வச்சிருக்கிறேன். வெங்கல கடாயில நாம இப்போ சிக்கன் செட்டிநாடு செய்யறதுக்கு ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. சிக்கன் செட்டிநாடுனாலே நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணாதான் டேஸ்டா இருக்கும். அதனால நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு நீளமா நறுக்கி வச்சிருக்கிறேன். அதையும் இந்த எண்ணெயில போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விடுங்க. 3/4 பதத்துக்கு வதங்கினா போதும், ரொம்ப கருகலா வதங்க வேண்டாம். நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்லுதேன், துவரம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்க்கலாம், சாம்பார் தூள் மாதிரி சேர்க்கலை அப்படின்னு நினைக்காதீங்க. இதை சேர்த்து செஞ்சு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அதனுடைய டேஸ்ட் தெரியும். கண்டிப்பா சேர்த்தே செஞ்சு பாருங்க. இப்போ நம்மளுடைய வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கியாச்சு.
இப்போ வந்து நான் ஒரு மீடியம் சைஸ் உள்ள தக்காளியை வந்து நறுக்கி எடுத்து வச்சிருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நம்மளுக்கு ஈஸியாக வதங்கி வேகணும்னா கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு மூடியை வச்சு மூடி ஃப்ளேமை வந்து சிம் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் நல்லா வேக விட்டாலே போதும். தக்காளி ஈஸியாக வதங்கிரும். இப்போ ஒரு மூடியை வச்சு மூடிடலாம். நான் சொன்ன மாதிரி ஃப்ளேமை வந்து சிம் பண்ணிட்டு 1 நிமிஷம் நல்லா விட்டுருங்க. 1 நிமிஷம் கழித்து நம்ம பார்த்தோம்னா பாருங்கள், நம்மளுடைய தக்காளி நல்லா தண்ணியெல்லாம் விட்டுட்டு நல்லா வதங்கி வெந்துருச்சு. இந்த அளவுக்கு தக்காளி நம்மளுக்கு வதங்கி வேகணும். இப்போ நம்மளுடைய தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா இருக்கு இல்லையா, செட்டிநாடு சிக்கன் மசாலா, அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. நான் எடுத்துருக்கிற 1 கிலோ சிக்கனுக்கு வந்து இந்த அளவுக்கு மசாலா வந்து சரியாக இருக்கும். அதனால் தைரியமாக சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சிருக்க சின்ன வெங்காய பேஸ்ட்டும் இப்போ சேர்த்துக்கோங்க. இதுவும் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் தான். இதையும் சேர்த்துட்டு பண்ணுங்கள். உண்மையிலே டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ இது ரெண்டையுமே சேர்த்துட்டு மசாலா வந்து நல்லா அந்த எண்ணெயோட கலக்கிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா 1 நிமிஷம் வதக்கி விடுங்க. இந்த டயத்தில் நம்ம வந்து ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா சிக்கன், அதையும் இப்போ சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கனை சேர்த்ததுக்கு அப்புறம் சிக்கன் வந்து இந்த மசாலாவோடைய நல்லா கோட்டாகிற மாதிரி நல்லா 1 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. நான் செஞ்ச இதே மெத்தட்லேயே நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதே ஸ்டைலே மசாலாலாம் வறுத்து செஞ்சு பாருங்கள். உண்மையிலே உங்களுக்கு வந்து செட்டிநாடு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டா அதே ஃபீலிங் வந்து கண்டிப்பாக இந்த சிக்கன் செட்டிநாடில் வந்து செஞ்சு பார்த்தா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய சிக்கன் வந்து நல்லா மசாலாவோட நல்லா கோட் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா மசாலாவோடய கோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் வாட்டர் விட்டு தான் வேக போடணும். இப்போ வந்து நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அடியிலிருந்து மேலே வரைக்கும் நல்லா கிளறி நல்லா கலந்து விடுங்க. அடி பிடிச்சிடாத மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டதுக்கப்புறம் லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு நல்லா 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் மூடி வச்சு மூடுங்க. மூடி வச்சு மூடிட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் வெந்தாச்சு. 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், இப்போவே நல்லா எண்ணெயெல்லாம் மேலே தெரியுது பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு ஓரளவுக்கு இப்போ வெந்துருச்சு. இதுவே பாதி அளவுக்கு இப்போ வெந்துருச்சு. இப்போ இடையில வந்து கிளறி விட்டுக்கோங்க. ஒவ்வொரு தடவையுமே சிக்கன் வேகும்போது நம்ம இடையில கலந்து விட்டுக்கணும். இல்லைன்னா அடி வந்து ஈஸியாக ஒட்டிடும். சிக்கன் வந்து அடி பிடிச்சிருச்சா நம்மளுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. அதனால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம துவரம் பருப்பெல்லாம் சேர்த்துருக்கதால ஈஸியாக அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்தே கலந்து விட்டுட்டு செய்யுங்க. இப்போ வந்து மூடியை வச்சு மூடிட்டு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சிம் பண்ணணும். சிம் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. உங்கள் சிக்கன் வந்து எந்தளவுக்கு வேகுங்கிறத பொறுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் மேக்ஸிமம் 15 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் கொட்டிட்டு நல்லா நம்மளுடைய சிக்கன் வந்து சூப்பராக பதமாக வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் ஆனவுடனே சூப்பராக எண்ணெயெல்லாம் கொட்டிக்கிட்டு நம்மளுடைய சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் போல் கருவேப்பிலை தூவியாச்சுன்னா நம்மளுடைய சிக்கன் செட்டிநாடு மசாலா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து கொத்தமல்லி இலை தூவுறதை விட கருவேப்பிலை தூவி பாருங்கள். இந்த செட்டிநாடு மசாலாவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நான் ஒரு சிக்கன் பீஸை உங்களுக்கு எடுத்து பிச்சு காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக நல்லா வெந்துருச்சு. நம்ம தயிர் சேர்த்து பண்ணுறதாலையும் சிக்கன் வந்து ஈஸியாக சாஃப்டாக வெந்துடும். நான் இந்த சிக்கன் செட்டிநாடு மசாலாவை வந்து இடியாப்பத்தோட சர்வ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து சூடான சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிடலாம். சூப்பராக பிரமாதமாக இருக்கும். இந்த அளவுக்கு கிரேவியாகவும் வச்சுக்கலாம். இதை விட கொஞ்சம் தண்ணியாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.